என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல செயல்களையும் கூறுவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா நம்மை பயமுறுத்துகிறாளோ என்று. நம் வாழ்க்கையில் நாம் எந்த தவறையுமே செய்யவில்லையே. நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பது யார் என்று நீ நினைக்கலாம். நாம் எதற்கு தேவையில்லாமல் இதை கேட்டு நம்மை பயமுறுத்தி நாமே பயமுறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, உண்மையான விஷயங்களை வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. என் பிள்ளையே, வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை. ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருகின்றது, எல்லாவற்றையும் சமாளித்து சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று நீயும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றாய். ஆனால் இவை எல்லாமே வேண்டும் என்றேதான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இவர்கள் கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை, விஷம்தானே உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது. எல்லாவற்றிற்கும் அதன் மீது இருக்கின்ற அக்கறை என்பது சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு இந்த தாயானவள் என்றுமே உறுதுணையாக இருப்பாள் என்பதை நீ ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். அம்மா உன்னை காத்திடுவேன் என்பதிலும் உனக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்லியும் அதை இப்படிதான் இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. அதை அடைவதற்கு சற்று உழைப்பும் சில முன்னேற்றங்களும் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் சில தியாகங்களும் இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீயும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்கின்றாய். ஆனால் அதற்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு இத்தனை தடங்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்மா ஆபத்து என்று சொல்லும் போதே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா? யாரோ ஒருவரால் உனக்கு தீங்கு வரப்போகின்றது என்று அதை வெகு தொலைவில் இருக்கின்றன, ஏதோ ஒரு மனிதர்களால் கிடையாது. என் பிள்ளையே, அப்படியெல்லாம் இருந்தால்தான் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன என்று, நீ யாருக்கு எப்படி உதவி செய்வாய் என்று, யாரிடம் எப்படி பேசுவாய் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்றுதானே அர்த்தமாகும். ஆனால் என் குழந்தை, அருகில் இருப்பவர்கள்தான் உன்னுடைய கூட நலன்களையும் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு துரோகங்களை செய்பவர்கள். உனக்கு எதிராகவே திரும்பி நிற்பார்கள். இவர்களுக்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற பலன்கள் ஏராளம். இவர்கள் உன்னால் நிறைய நன்மைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் அத்தனையையும் மறந்துவிட்டு உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, மிகவும் அருகில் இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. என் பிள்ளையே, இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒரு நாளும் இனி அவர்களிடம் நீ நெருங்கக்கூடாது. இனி அவர்களுக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் பிள்ளை, நிச்சயமாக இதற்கு முன் நடந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா என்ன இப்படி சொல்லுகின்றால், நமக்கு கெடுதலை நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதைத்தானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் இன்று அவளே வந்து அவர்களுக்கு நீ மீண்டும் உதவிகளை செய்யக்கூடாது
என்று சொல்கிறாளே என்று நினைக்கலாம். என் தங்கமே, ஒவ்வொருவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களை மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது. அவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒருபொழுதும் கொடுக்கவும் கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ மனிதர்களை விதவிதமாக காண்பித்து விட்டது. இவர்கள் இப்படியும் கூட ஒரு முகத்தை நமக்கு காண்பிப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணத்தை நீ பார்த்து விட்டாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளையுமே கொடுத்து விட்டது. என் பிள்ளை, இத்தனையையும் கண்ட பிறகு மீண்டும் ஒருவரை நம்புவது என்பது நம் வாழ்க்கையில் சாத்தியமற்றதுதான். என் பிள்ளை, அதையும் தாண்டி நீ ஒருவரை நம்புகிறாய் என்றால் அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற கடைசி பாடம் என்று நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஆபத்தினை கொடுப்பவர்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று எங்கிருந்தோ முளைப்பது கிடையாது. பல நாட்களாகவே அவர்கள் சேர்த்து வைக்கின்ற வஞ்சகத்தின் வளர்ந்துதான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் மனதிற்குள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆன நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கொடுப்பது போல உனக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. உனக்கு சற்று வித்தியாசமானதாக எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் அருகிலேயே கொடுத்திருக்கின்றது. மிகவும் வேண்டியவர்கள் உனக்கு துரோகிகளாக மாற்றி இருக்கின்றது. யாரெல்லாம் நட்புறவோடு உறவாடினார்களோ அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை கூட அல்லவா? என் பிள்ளையே, நீ இல்லை என்று மறுத்தாலும் அது இல்லை என்று ஆகிவிடாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இவர்கள் சார்ந்துதான் இருந்திருக்கின்றது. இனிமேலும் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விதமான அன்பையும் நீ பெற்றுக்கொள். இந்த வாழ்க்கை எடுக்கின்ற அத்தனை சோதனைகளையும் விட்டுவிடும். விலகி நிற்பதாக சொன்னால் எது நடந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள். யாரையும் எந்த உறவையும் வாழ்க்கையில் இறுக பிடித்து நிறுத்தி வைக்க ஒருபொழுதும் நினைக்காதே. அப்படி நீ நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அது உன்னுடைய மதிப்பை நீயே குறைப்பதற்கு சமம். நீ யார் என்று வெளியில் காண்பிக்கக்கூடிய தருணம் வரும்பொழுது என் குழந்தை, அது நானல்ல என்று நீ நிற்கக்கூடாது. நீ என்றால் உனக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நீ எந்த நிலையில் தெளிவாக நிற்கின்றாயோ அந்த நிலையில் உன் அருகில் வருவதற்கு எல்லோருமே பயப்படுவார்கள். உனக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு எல்லோருமே யோசிப்பார்கள். இது போன்ற சூழ்நிலையை தான் நீ உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நல்ல மனநிலை கொண்டு என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனநிலைக்கு நிச்சயமாக சாதகமாக மாறிவிடும். ஆபத்தை கொடுக்க நினைப்பவன் கொடுத்து கொண்டேதான் இருப்பான். அதை இந்த தாயானவளின் அன்பும் அருளும் உனக்கு தடுத்து நிறுத்தும். அது மட்டுமல்ல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையையும் நான் சீர்படுத்தி கொடுப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய உதவியை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? என் பிள்ளை இது போன்றவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கின்றதோ அந்த பிள்ளை இந்த தாயானவளால் அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தெய்வங்கள், இந்த தாயானவள் எல்லோருமே உனக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள். அதனால்தான் என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் அஞ்சாதே. அதே நேரத்தில் சுற்றி வஞ்சகங்களை செய்கின்ற மனிதர்களையும் ஒருபொழுதும் மன்னித்து விடாதே. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன்னை ஆபத்தில் மாட்டிவிட்டாலும் அதிலிருந்து நீ லாபகரமாக வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு
பொறுப்புகள். அன்பு குழந்தையே, இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே, எதை நினைத்தும் வருந்தாதே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இருக்கும். என் தங்கமே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளின் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட இந்த தாயானவள் காத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பதற்கே உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, சகுனி என்றால் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இது போன்றெல்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா? இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா என்பதனை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, என்னாலும் நல்லவர்கள் போல எல்லோராலும் வேடமிட்டு நடிக்க முடியாது. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அவர்களின் வேடம் கலைந்துதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த துரோகியை நீ அடையாளம் காணப் போகின்றாய். என் தங்கமே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. சில சமயங்களில் அந்த பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும். சில சமயங்களில் இந்த பிரச்சனைகளை வேண்டாம் என்று உன்னால் ஒதுங்கி வைக்கவும் முடியும். பல நேரங்களில் நமக்கு எதற்கு இதுவெல்லாம் என்று நீ எல்லாவற்றையும் விட்டுவிடத்தான் முடிவு செய்கின்றாய். என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உன்னை நாடி வந்ததற்கு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் பல நேரங்களில் மனமுடைந்து அழுகின்ற போதெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துரோகத்தை நீ அடையாளம் கண்டுவிடவில்லை. ஏனோ நடக்கிறது, எதர்ச்சியாகத்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான காரணம் சகுனிகள் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்ளாமல் இருந்தது அம்மா என்றென்றைக்கும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம். என் தங்கமே, சகுனிகள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்தில் சாணக்கியத்தனம் என்ற ஒன்றுக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்ள முடியும் என்று என் தங்கமே, சகுனியாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள். தனக்கு தேவைப்படுபவர்களுக்கு, தனக்கு வேண்டியவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள். இங்கு ஒன்றும் அங்கொன்றுமாக புறம் சொல்லி மற்றவர்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளவே உனக்கு பல காலம் ஆயிற்று. இப்போது சிறு சிறு சந்தேகம் மட்டும்தான் உனக்கு வந்திருக்கிறதே தவிர இன்னமும் நீ முழுமையாக முடிவு செய்யவில்லை. இவர்கள் யார் என்று. என் தங்கமே, உனக்கு அது தெரியாமலேயே போகட்டும். ஆனால் உன்னால் இதிலிருந்து கவனமாக இருக்க முடியும் என்பதனையாவது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லோருமே மற்றவர்களை நம்பி இங்கு பிறக்கவில்லை. யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பி இங்கு யாருமே பிறக்கவில்லை. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கையில்தான் இருக்கின்றது. தனக்கு எது சரி எது தவறு என்று சிந்திக்கின்ற மனநிலை எல்லோருக்கும் இருக்கின்றது. இன்னொருவரை நம்பிதான் பிழைப்பு நடந்துவிட வேண்டும் என்றால் இங்கு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என் பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ அடுத்தவர்களின் உதவியை ஒருபோதும் நாடாதே. தனித்து நின்று நீ யார் என்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் உதவியை நாடி இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு
நீ வந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் என்றென்றுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள். நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகங்களை எல்லாம் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். சில நேரங்களில் என் பிள்ளை, அவர் உனக்கு வாழ்க்கையில் தேவையில்லாதவர் என்பதனால் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கின்றாய். அதே நேரத்தில் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்றவர்கள், மிகவும் அதிகமான பழக்கத்தை கொண்டவர்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்க மறுத்து விடுகின்றாய். இவர்கள் எனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைக்கிறாய். என் தங்கமே, துரோகம் என்பதே அதுதானே, உடன் இருப்பவர்கள் செய்வதுதானே. நிச்சயமாக இவர்கள் இதனை செய்வார்களா என்று கேட்டால் அதை யாராலும் நம்பிவிட முடியாது. இது இயல்புதான். அதனால் உன் தாயானவள் உன்னை குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார் என்றால் அதிலும் உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் வந்து ஒருவரை பற்றி எடுத்து சொல்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்வதற்காக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த அம்மாவிற்கு சில நேரங்களில் உன் மீது அதனால்தான் கோபம் வந்து விடுகின்றது. நாம் எவ்வளவோ சொல்லியும் நம் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை நாடி அவமானத்தை தானே தேடிக்கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். அம்மா யாருடனும் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கென்று ஒரு ஆதரவுக்கு யாருமே வேண்டாமா என்று நினைக்காமல் உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்கின்றேன் தெரியுமா? ஆதரவு அவசியம், ஆறுதலுக்கு ஆள் தேவைதான். ஆனால் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உனக்கு தேவையில்லை என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இது போன்ற ஆதரவினை பெற்று நீ எதையும் வாழ்க்கையில் சாதிக்கப் போவதில்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையா? பேச்சு துணைக்கு யாரும் இல்லையா? தெய்வத்தை அதிகமாக நம்பு. உன்னுடைய கஷ்டத்தை கண்டு சிரிக்காதது தெய்வம் மட்டும்தான். உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு வைத்தெரிச்சல் படாதது தெய்வம் ஒருவர்தான். அதனால் உன்னுடைய கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் உன் தாயானவள் என்னோடு பகிர்ந்து கொள். நான் உன்னை தினமும் நாடி வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். என்றாவது உன்னை காணாமல் நான் சென்றிருக்கின்றேனா? என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக யாருடைய துணையையும் நீ நாடி நிற்க மாட்டாய். உண்மையான அன்பென்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் அது உன் தாயானவள் என்னைப் போல எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி செல்லாது. உண்மை எது பொய் எது என்று உன்னால் இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் யாரை பற்றியும் உன்னால் சரியாக கணிக்க முடியவில்லை. அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படு என்று நான் சொல்லவில்லை. எல்லோரிடத்திலும் ஒரு வரைமுறையோடு தான் நீ பழக வேண்டும். ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் நின்றுதான் அவர்களோடு பழக வேண்டும். யாரும் உன்னை பார்த்து தள்ளினில் என்று சொல்கின்ற அளவிற்கு நீ நெருக்கமாக ஆகி அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீ விலகி விட வேண்டும். அல்லது அவர்களை நீ உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். இதனை செய்கின்ற பிள்ளைகள்தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். என் தங்கமே, முன்கூட்டியே சிலரின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏனென்றால் யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா என் குழந்தையே? அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போவதை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டால் போதும். நிச்சயமாக இனி எல்லாமே நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும். நான் இருக்கும் வரை நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. என்னை நிச்சயமாக ஒரு பொழுதும் நீ தவிர்த்து விடாதே. ஒருவேளை நீ மிக அதிகமான மனவேதனையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இந்த தாயின் வாக்கை கேட்கும்போது கூட மனதில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிட வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, மனதார உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல்
மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் நீ இருந்தால் போதும். என்றென்றைக்குமே உனக்கு நல்ல